தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதை முன்னிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் அதை எதிர்கொள்ள தயாராகிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில பாஜகவும் தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில நடக்கக்கூடிய ஆலோசனை. டெல்லியில இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுல தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவின் மூத்த தலைவர்களான திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், கேசவ விநாயகம், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, இப்படி முக்கிய தலைவர்கள்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைந்து சந்திப்பதற்காக அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி அமைத்து செயல்பட்டு வர்றாங்க. அதே போல மேலும் சில கட்சிகளும் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. 2026 என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கட்சி ரீதியாக அமைப்புகளை வலுப்படுத்துற வேலைகளும் நடைபெற்று வருகிறது. சமீபத்துல கூட பூத் கமிட்டி மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. பூத் கமிட்டி என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுனால அதை வலுப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா தேர்தலில் ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா கூட்டணி கட்சி தொண்டர்கள் இணைந்து செயல்படணும். அப்பதான் அது சாத்தியமாகும். அது ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷனாக அமையும். அது ஒரு பக்கம். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே போல தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ரொம்ப ஏர்லியர் தான். அதனால இப்பவே பெரிய லெவல தொகுதி பங்கீடு பத்தி பேச மாட்டாங்க. கட்சியோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, வாக்காளர்கள்ட்ட எப்படி போய் சேர்றது அப்படிங்கிற பத்தி தான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு, மத்திய அரசாங்கம் கடந்த 11 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்ன, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, முறைகேடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இது ரெண்டும் செஞ்சாலே நம்ம பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் கருதுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சியில் இருப்பதற்கு பிரதமர் திரு மோடி அவர்களுடைய செல்வாக்கும், அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வியூகமும் முக்கிய காரணமாக இருக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுல பாஜக மிக முக்கியமாக செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவங்களுடைய மிஷன் சவுத்துக்கு பெரிய லெவல்ல ஒரு உதவிகரமான ஆலோசனையாக இது கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.